Hi Vishant. So can you introduce about yourself and along with which law school you have been selected? Yes, sir. So I'm Vishant. So currently I'm going to join in Alliance University. So I have wrote 2 national level exams, which is CLAT and AILET. Okay. So can you also let us know about your preparation journey for these entrance examinations? So the career launcher, the center was it was the core part of my preparation entirely. So I have took 2 months leave. So I was literally from the start of the day to the end of the day, I was there and I was studying hardly. So they taught everything from GK to motivation, from how you should prepare and what are the problems you're going to face further. And it was a very intense thing. And the peer group was something which helped me a lot for GK, logical reasoning, and legal reasoning especially. So the friends discussion and friends who are in this the same mind will help you further. So during this preparation, was there any difficulty that you faced or challenge that you faced, and how did you overcome it? So one of the main difficulties I had it was with English language. I know English, but I started to read further books, which is the core part. And for legal reasoning, the workbooks from Career Launcher was the main piece to how to overcome it. Literally, I was doing 2 books out of all the legal reasoning I used to study, and that was one of the main things to overcome legal. And I used to get very easily like 27 to 28 marks in legal, so I was very confident in legal for always. Thank you, Vishant. All the best. And sir, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன் ஜர்னில எப்படி இருந்துச்சு? இல்லை சார், அவர் லா தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சொல்லும்போது நாங்கள் தேடின சென்டரில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வீடியோன்னு சொல்லும்போது உங்களை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ உங்களுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி காலேஜ் பீரியாட் லிஸ்ட் எப்படி கொடுக்கறது வரைக்குமே, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து ஏதோ கடமைக்குன்னு செல்லாமல் அதை கடமையாக இல்லாமல் அது கருத்தாக செஞ்சு கொடுத்தீங்க இல்லையா? ஸோ அதனால் கேரியர் லாஞ்சருக்கும் உங்களுக்கும் ஹரி சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பயணம் வந்து ஏதோ 1 மாதத்துல இல்லை, ஒரு 2 வருட காலமாக தொடர்ச்சியாக அப் அண்ட் டவுன்ஸ் வரும்போது அவங்கள கேட்டு, சார் எப்படி பையன் கரெக்டாக போகிறாப்லையா, அந்த பாதையில் எப்படி இருக்குது, மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை இருக்குது, என்னென்னலாம் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வேற என்னென்ன காலேஜில் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உங்களை கேட்கும்போது நான் உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணியிருக்கிறேன். உங்களை 2 பேருக்குமே நச்சு பண்ணி என்னென்னலாம் பெஸ்ட்டுன்னு கேட்டிருக்கேன். நீங்களும் சலிப்பு இல்லாமல் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணி சொல்லிக்கிங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு அவருடைய ஒரு கனவுங்கிறது நனவாயிருக்கு. ஸோ நாங்கள் வந்த இடம் ஒரு நல்ல இடம். அதுபோக இந்த கேரியர் லாஞ்சஸில் படிக்கிற பசங்களுக்கு வந்து பெரும்பாலும் அம்மா அப்பா தூண்டல் இல்லாமல் அவங்களா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தக்கூடிய பசங்கனால எல்லாருமே வெறும் நாலேஜில் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து இவருக்கு இவர் நிகரில்லை, எல்லாருமே நல்ல நல் முத்துக்களாகத்தான் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு அறிவார்ந்த சபைன்னு சொல்லுவோம் இல்லையா, அத மாதிரி இருக்கிற பசங்கள் வந்து நல்ல பசங்க இருக்கிறதுனால வந்து ஒரு கடுமையான ஒரு போட்டி சூழல். அதுல ஒரு சொல்லுவாங்க, முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு அப்படிம்பாங்க இல்லையா, பி ஃபர்ஸ்ட் ஆர் பி வித் ஃபர்ஸ்ட் மாதிரி. ஸோ இந்த இருக்கிற இடம் வந்துட்டு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ், நல்ல ஒரு படிக்கிற ஒரு பசங்க அந்த குரூப்ல வந்துட்டு என் பையனும் வந்து ஒரு படிக்கிற வாய்ப்பு கொடுத்ததுக்கு, அவரும் அதனால படிச்சது, இது எல்லாத்துக்குமே கடவுளுக்கும் உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களை பல தடவை நாங்கள் தொடர்ந்து டவுட்ஸ் கேட்டிருக்கோம். எல்லா விதத்துலையும் பொறுமையாக அந்த ஒரு நீண்ட ஒரு லாங் ஜேர்னியில எங்களோட வாழ்க்கை பயணத்துல வந்து நாங்கள் மறக்க முடியாத ஒரு நபராக, ஒரு நிறுவனமாக கேரியர் லாஞ்சர்ஸ் வந்து ஈஸியா, ஏன்னா இதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிடையாது, லாவை பத்தி நமக்கு தெரியாது. பொதுவாக நம்மளோட பிம்பம்னா பிஇ ஐடி இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இல்ல, கிளாட் எக்ஸாம் இருக்கு, இதுல இப்படி வாய்ப்பு இருக்கு, இந்த காலேஜ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பாதை, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப இவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகிறது ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த குழு மக்கள். நீங்க சொன்ன மாதிரி நீங்க வெவ்வேறு காலேஜில் இருக்கலாம், வெவ்வேறு யூனிவர்சிட்டியில படிக்கலாம், இந்தியா முழுக்க ஓவரால் கூட இருக்கலாம். அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கக்கூடிய ஒரு மைய புள்ளி, அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கேரியர் லாஞ்சர் தான். ஸோ இதுக்கு இடம் கொடுத்ததுக்கு கடவுளுக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார்.